I personally learned 6 languages, 4 of them extramurally. பள்ளிக்கு வெளியிலிருந்து கற்ற பாடங்கள் அவை. எழுத்து தெரியாது எனக்கு. இதை நினைத்து இன்றும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அது மெதுவா நடக்கட்டும். எனக்கு வேண்டிய மொழிகளை நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு தேவைப்படும் போது. ஆனால் என் தாய்மொழி தமிழ் தான். இது எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க பிறந்துட்டா அந்த அந்த வார்த்தை வந்துடும். ஏன்னா அம்மா கிட்ட இருந்து வந்தது தமிழ், பாலோடு வந்தது. Today, technology enables a real-time translation in one's own voice, making language imposition unnecessary. இது போதும். எங்க மொழி இங்க இருக்கு, இங்க எது வேணா வரும். இப்படி நான் என் மொழியிலேயே சொன்னா அங்க அவன் மொழியில போகும். நீங்க இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட விட்டாதீங்க. அது யாரா இருந்தாலும். நான் யாரையோ தனியா ஒரு கட்சியை சொல்லுங்க, யார் செஞ்சாலும் சொல்றேன். இல்ல அதெல்லாம் நல்லதுதான் சொல்ற தீயவர்களே திரும்பி பாருங்கள். அங்க அண்ணா இருக்கிறார். அவர் ஆரம்பிச்சது இன்னைக்கு நடக்கலன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கட்சியா புரிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறதுக்காக சொல்லிட்டு போனார் அவரு. அவர் பேரை வச்சுக்கிட்டு நம்ம பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம். தமிழ் போக வேண்டிய பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம். இந்த அரங்கத்தில் பேசுவதுக்கு கோபத்தை காட்டுங்கிறாங்க. அங்கெல்லாம் கோபத்தை காட்ட வேண்டாம், சட்டத்தை நீட்டுவோம். இந்த கோபத்தை இந்த அரங்கத்துல நான் ஏன் காட்டுறேன் தெரியுமா? இங்க பேசவே முடியாம பண்ணிட்டாங்க. இங்கே திருமணங்கள் நடந்து கொண்டிருந்த போது திருவுளங்கள் அறிவுளங்கள் வெளியே நின்று கொண்டிருந்தன. The relevance of curriculum and reducing pressure is very important. அதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டுமோ அங்கிருந்து தொடங்கி இருக்கிறார்கள். பாலோடு சேர்த்து தமிழும் வந்தது போல் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் அந்த பருவம் தொட்டு கல்வியை கற்கும் விதத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் முன்னேற வேண்டும். They should move forward without confusion. Wisdom is the path ahead. அதை புரிந்து கொள்ள வேண்டும். Tamilnadu's SAP ensures relevance by including constitution, financial literacy, environmental studies. Let's not trouble our children. I wrote something before I comfortably lean back to my Tamil. I will say one more thing which I wrote to my friends who couldn't actually understand what I was saying in Tamil. அவங்களுக்கும் புரியணும்ல, அதுக்காக ஒன்று எழுதியிருந்தேன். மன்னிக்கணும், இப்பதான் எழுதினதுனால மனசுல பதியல, காதல கேட்டா போதும். சாரி. இது ஆங்கிலத்தில் அழகாக சொன்னது, கோபம் இல்லாமல் சொன்னது. இதன் தலைப்பு ஆலிசம். இசம்ஸ் பாப்புலேட் ideas. Isms are work in progress. Leftism, rightism, centrism, consumerism, commercialism, fascism, selfieism, totalitarianism, and our Dravidianism. After war and peace, can we think of and arrive at an inclusive world for all, exclusive rights for all, and depart to possibly wisdom for all? அவங்களை சொல்லி முடிச்சாச்சு. இதுவும் புரியலன்னா அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் போர் என்று கலைஞர் நமக்கு சொன்னாரு, அப்பா இங்கிலீஷ் தான்ப்பா கேடையாம், இதுதான் வாழ்டு. ஏன்னா சண்டை போட்டே பழகிட்டோம் நமக்கு, அதனால சண்டை சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக சொன்னாரு. அது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அது சொல்லும் போது குழந்தைகளா இருந்தவர்களாம் மீசை முறுக்கிட்டு இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால அந்த போருக்கு நாள் குறிக்கும் பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி போட்டுட்டு
புதுசா நாம சொல்லுவோம். நாம குறிக்கிற தேதி நாளைக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக குறிக்கப்படும் தேதி. அது நடந்தே தீரும், நடக்க வேண்டும். அதாவது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல நாம் எப்படி 2 திராவிட மனங்கள் என்னை ஆட்கொண்டு விட்டது என்பதை பாருங்கள். தாமரை பூத்த தடாகங்களே, உண்மை தந்த காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மடிந்ததை சொல்லவோ ஞாலத்திலே. பாருங்க, கலைஞர் சொன்னதும் பாரதிதாசன் ஐயா அவர்கள் சொன்னதும் எப்படி என் மூளையில இறங்கிடுச்சு. என் மொழியில சொன்னாலும் எனக்கு அது புரிஞ்சிடும். ஏன்னா அதோட கருத்து ஆழம் மொழி கடந்தது. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்ப நம்ம நிறைய யூடியூப்ல பார்க்கணும். கிண்டல் அடிக்கிறாங்க, கேலியா பேசுறாங்க. ஆனால் அது ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை. 2 மலையாளிகள் சந்திச்சுட்டாங்கன்னா, ஓ மலையாளிகளும் அப்படின்றாங்களே, நம்ம தமிழர்களும் தமிழனானும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நானியே அடடே வா அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் என் கனவெல்லாம், ஓ நீயும் திராவிடனா என்று நாடெல்லாம் சென்று தேட வேண்டும் நம் உறவை. அப்பொழுது சொல்வோம் உயிரே உறவே தமிழே என்று. இந்த மேடையில் என்னை நிறுத்தி இவர்கள் அலங்காரமாய் உட்கார்ந்திருப்பதை பார்க்க வைத்ததற்கு நன்றி. இந்த அரங்கத்தின் அறிவாளிகள் மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். நாளைய தலைவர்கள் இவ்விருவிடங்களிலும் நடக்கிறார்கள். அதை பார்த்து மழுகிறேன் மையத்தில் நின்று. எனக்கு தெரிந்த பெரிய மையத்தூண் வள்ளுவர். அவர் பிடித்த திராசின் முள்ளாக நம் தலைவர்கள் எல்லாம் நின்றே ஆக வேண்டும். அவர்களுக்கு அடிவருடுவதில் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை, கோபமும் இல்லை, அது பெருமையும் இல்லை, என் கடமை. அதுக்கு முன்னாடி குழந்தைகளோட இவர் நின்றுட்டு இருந்த போட்டோ பார்த்த போது எனக்கு தோணுனது அப்படியே கூட்டிட்டேன். இந்த கூட்டத்தில் தான் அப்படித்தான் அளந்தெல்லாம் பேச வேண்டியதில்லை. மனசில் பட்டதை பேசலாம். ஆனா வெளியே போகும்போது ஜாக்கிரதையா பேசணும். அது எனக்கு தெரியும். இங்கே என்னை அவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால், ஆகாரத்திற்காக மற்றவரின் மேல் என் குளத்தில் போட்ட குப்பையெல்லாம் நானும் சாப்பிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு என்ன பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாமே எனக்கு பொருந்தும். எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான். எனக்கு நீ வேஷம் கட்டாத. நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன். சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம். இந்த மீன் ஏங்க திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாட் யூ மீன் பை மீன்? எல்லாரும் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், மீன் எங்கள் கொடியில் இருக்கும், புலி எங்கள் நெஞ்சில் இருக்கும், வில் எங்கள் கையில் இருக்கும். வில் இருந்தால் வழி உண்டு. There is a will, அது இங்கிலீஷ்ல. There is a way. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் தொடர்ந்து செய்வோம். அதற்கு தோள் கொடுப்பதில் எனக்கு எந்த பயமும் இல்லை. அது என் கடமை. சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிட்டேன். என் தோள், எனக்கு 3 அம்மா. ஒரு அம்மா செத்துட்டாங்க, என்ன பெத்த அம்மா. அப்புறம் மிச்சம் இருக்கிறது என் சினிமா, இந்த இந்திய தாய். இந்த 2 தாய்களுக்காக என் 2 தோளும் இருக்கும். என்னை இடது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா, வலது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா. என் பெயர் கமல்ஹாசன். நான் இந்த குளத்தில் தான் பொறுப்பேன். வணக்கம்.